அடாடடடா! இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னும்போது நமக்கே வந்துட்டு கஷ்டமா இருக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? உங்கள என்னடா பண்ண சொன்னேன்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்படின்ற மாரி தான் இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்து விஜய் வந்து கண்டிப்பா திருப்பி குடுப்பாருன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பிரெக்னன்சியா இருக்காங்க. இது தெரியாம வந்துட்டு இவனுங்க இந்த ரவுடிங்கலாம் வந்துட்டு நம்ம பாட்டி வூட்டுக்குள்ள புகுந்து, அந்த கட்டில உடைக்கிறதும், சோஃபா உடைக்கிறதும், நம்ம தாத்தா வந்து அடிக்கிறதும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் விஜய்க்கு கேட்டா கண்டிப்பா வந்துட்டு இந்த ரவுடிங்கலாம் போட்டு பொலன்னு பொளக்க போறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா என்னன்னு எதிர்பாராத விதமா ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து வீடியோ வந்து முழுசா பாருங்க. நம்ம வீடியோக்குள்ள வரவங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க guys. ஒரு விஷயம் நடந்திருக்குன்னே சொல்லலாம். என்னன்னா நம்ம கங்காவை பார்த்தீங்கன்னா நம்ம ரவுடிங்க வந்து கீழ தள்ளி விட்டாங்க. இது நம்ம பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாரி கஷ்டமாயிருச்சு. கங்காவுக்கு பார்த்தீங்கன்னா வலி வேற வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பாட்டி வேற கீழ தள்ளி தாத்தா வேற பாவம் அங்க ஒரு மாரி அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. பாட்டி வந்து தாத்தாவும் உள்ள போட்டு கதவை சாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா நம்ம கங்கா வந்து தள்ளி விட்டது நமக்கே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம கங்கா பாவம் ரொம்ப வந்துட்டு இப்போதான் வந்துட்டு திருந்தி அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து டக்குன்னு அந்த ஃபோனை பிடுங்கின உடனே கீழே தள்ளி விடுற மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. உண்மையிலுமே வந்து பார்த்தோன்னே நமக்கே கஷ்டமாயிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு இந்த ரவுடிகளுக்குலாம் நம்ம விஜய் வந்து சீக்கிரமாக வந்துட்டு தக்க தண்டனையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறாரு. வந்து பொலன்னு பொழக்க போறாருன்னு தான் நினைக்கிறேன். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக வந்துட்டு மகாநதி பிடிச்சிருந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கங்கா வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை வந்து வெளியே வரணுன்றது நம்மளாம் வந்துட்டு எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரி வருவாங்க. குமரன் வந்து எப்படா வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்து நம்மளே டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். குமரன் பார்த்தீங்கன்னா வந்த பாடு இல்லை, காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சீக்கிரமாக விஜய் வந்து காப்பாற்றினாரு. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கங்கா வந்து பொழைச்சிப்பாங்கன்னே சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அவங்க இன்னும் வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆயிடுவாங்க. அவங்க மன உளைச்சலுக்கு ஆனால் அவங்களோட ரசிகர்கள்லாம் இன்னும் வந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆயிடுவாங்கன்னே சொல்லலாம். பார்க்கலாம் நம்ம காவேரியோட ரசிகர் யார் இருக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி பிரியான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எல்பின்னு சொல்லிட்டு 3 ஹார்ட் கூட போடுங்க, நோ ப்ராப்ளம். பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம காவேரி வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேபிளாக அந்த குழந்தைய வந்துட்டு பர்த் பண்ணி எடுக்கணுன்றது நம்மளோட ஆசை. கண்டிப்பாக பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. அந்தாண்ட ஒரு பிரச்சனை வந்து இந்த பிஸ்னஸே அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் கிருஷ்ணா. அவரை தூக்கி உள்ளே வச்சாச்சுன்னே சொல்லலாம். பார்க்கலாம் அது வந்து எந்த அளவுக்கு போகும்னு சொல்லிட்டு. கிருஷ்ணா வந்துட்டு பழி வாங்குவாரா இல்லை என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.